மூன்று முடிச்சு சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சுரேகாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு. சுந்தரவல்லி அவங்க ஃப்ரெண்டு ஹேமா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தீபக், ஆன்ட்டி சுரேகா எங்கே போனா, நான் சுரேகா கூட ஒரு ரைடு போயிட்டு வரட்டான்னு கேட்குறாரு. சுந்தரவல்லியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாமே மாப்பிள்ளன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹேமா, சுந்தரவல்லி நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்காத, நம்ம காலத்தில் தான் நம்ம அப்படிலாம் இருந்தோம், ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே வேற, விடு, அவங்க அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு வரட்டும்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லியும் சுரேகா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, போய் கூப்பிட்டு போங்க மாப்பிள்ளைன்னு சொல்லியிருந்தாங்க. தீபக்கும் சுரேகாவை தேடிட்டு இருக்காரு. சுரேகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ தீபக் சுரேகா கிட்ட போய் பேசுகிறாரு. வரியா ஒரு ரைடு போயிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு கேட்குறாரு. சுரேகாவும் இல்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. தீபக்கும் சரின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ஃபங்க்ஷனில் சாங் போட்டு கப்பிள்ஸாக ஆடிட்டு இருக்காங்க. தீபக் சுரேகா கிட்ட ஒரு டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. சுரேகாவும் ஷுவார்னு சொல்லிட்டு தீபக் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அர்ச்சனா ரேணுகாவுக்கு கால் பண்ணி அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ரேணுகாவும் வீடியோ கால் பண்ணி ஃபங்க்ஷனில் நடக்கிறதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனா கூட அர்ஜுனும் உட்கார்ந்துருக்காரு. சுரேகாவும் தீபக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்த அர்ச்சனா ரேணுகா கிட்ட டான்ஸ் ஆடுற இடத்த ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரேணுகாவும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. சுரேகாவும் தீபக்கும் டான்ஸ் ஆடுறத பார்த்த அர்ச்சனா அதை அர்ஜுனுக்கு காமிக்கிறாங்க. தீபக் கூட சுரேகா டான்ஸ் ஆடுறத பார்த்த அர்ஜுன் கண்ணெல்லாம் கலங்கிருது. அர்ச்சனா கிட்ட, அக்கா அப்போ சுரேகா எனக்கு கிடைக்க மாட்டாளான்னு கேட்குறாரு. அர்ச்சனாவும் நான் சொல்கிறத பண்ணா சுரேகா உனக்கு கிடைப்பான்னு சொல்கிறாங்க. அர்ஜுனும் என்னக்கா பண்ணணும்னு கேட்குறாரு. அர்ச்சனா நான் சொல்கிறத அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்கிறாங்க. அர்ஜுனும் சரிக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிருதேன்னு சொல்கிறாரு. சுரேகா தீபக் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு சூர்யா நந்தினியை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாரு. சூர்யா நந்தினி ஆடுற டான்ஸை பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அருணாச்சலம் ஒரு பெரிய கேக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு கேக் கட் பண்ணுறதுக்காக. எல்லாரும் வந்துருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. சுரேகாவும் கேக் கட் பண்ணி சுந்தரவல்லி, மாதவி, அசோகன், சூர்யா, அருணாச்சலம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நந்தினிக்கு மட்டும் கொடுக்கல. அருணாச்சலம் நந்தினிக்கும் கேக் கொடுன்னு சொல்கிறாரு. சுரேகாவும் நந்தினிக்கு கேக் கொடுக்குறாங்க. அப்புறம் சுந்தரவல்லி தீபக்கு கேக்க கொடுக்க சொல்கிறாங்க. சுரேகாவும் தீபக்கு கேக்க கொடுக்குறாங்க. தீபக் சுரேகாவை கண்ணை மூடிட்டு கையை நீட்ட சொல்கிறாரு. சுரேகாவும் கண்ணை மூடிட்டு கையை நீட்டுறாங்க. தீபக் சுரேகா கையில் டைமண்ட் ரிங் போட்டு விட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு கேட்குறாரு. தீபக் சுரேகாவை ப்ரப்போஸ் பண்ணதும் அவங்களுக்கு அர்ஜுன் ஞாபகம் வந்துடுது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சுந்தரவல்லி உடனே சுரேகாவை தனியாக கூப்பிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு, ஒழுங்கா தீபக்கை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். தீபக்கு சொந்தமாக 2 கம்பெனி இருக்குது, அதில் ஒரு கம்பெனியில் உன்னை எம்டியாக ஆக்கிடுவார். நல்ல வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காதன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஹேமா வராங்க. சுந்தரவல்லி கிட்ட, பரவாயில்ல சுந்தரவல்லி, சுரேகாக்கு கொஞ்சம் டைம் கொடு, என்னைக்கு இருந்தாலும் சுரேகா தான் என்னோட மருமகன்னு சொல்லிட்டு சுரேகா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி ரொம்ப அழகா இருக்கமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுரேகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ மாதவி சுரேகா கிட்ட வந்து, என்னடி உனக்கு ஆச்சு, அந்த தீபக் நம்மளை விட பெரிய பணக்காரன் தானே, அப்புறம் ஏன் அவனை வேண்டாம்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. சுரேகாவும் அது வந்துக்கான்னு சொல்கிறாங்க. மாதவியும் எது வந்து அந்த தீபக்கை கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சுரேகாவும் இல்லைக்கா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மாதவியும் அடிப்பாவி ஊமையாக இருந்துட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க,
யாரடி அதுன்னு கேட்குறாங்க. சுரேகாவும் என்னோட கிளாஸ்மேட்கான்னு சொல்கிறாங்க. மாதவியும் உன்னோட கிளாஸ்மேட்டா, அப்போ இங்கே வந்திருக்கானான்னு கேட்குறாங்க. சுரேகாவும் இல்லைக்கா, நான் அவனை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. மாதவி சரி எத்தனை நாளாக இது நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. சுரேகாவும் இன்னும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கலக்கான்னு சொல்கிறாங்க. மாதவியும் என்னடி சொல்கிற, ப்ரப்போஸே பண்ணிக்கலையா, எனக்கு தெளிவாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. சுரேகாவும் அக்கா அவன் என் பின்னாடி காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இருந்து சுற்றிட்டு இருக்கான், ஆனால் நான் அவனை கண்டுக்கவே மாட்டேன். இன்னைக்கு மார்னிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அங்கே நான் அவனை கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய பர்த்டே gift கொடுத்தான். அந்த செகண்ட்ல இருந்து நான் அவனோட 3 வருஷமா என் மேலே வச்சிருந்த லவ்வை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவனை பிடிச்சிட்டு அங்கேயே அவன்கிட்ட என் லவ்வை சொல்லிடலாம்னு தான் நினச்சேன். அப்புறம் நம்ம கெத்து விட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவனா வந்து சொல்கிற வர வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. மாதவி சரி அவனோட பேக்ரவுண்ட் சொல்லுன்னு சொல்கிறாங்க. சுரேகாவும் எனக்கு அவனோட பேக்ரவுண்ட்லாம் தெரியாதுக்கான்னு சொல்கிறாங்க. மாதவியும் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மாவை சமாளிச்சுக்கோ, நான் அவனை பற்றி விசாரிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சுரேகாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அருணாச்சலம் சுந்தரவல்லி கிட்ட இதுக்கு தான் நான் சொன்னேன் எதுவும் அவசரப்பட்டு முடிவு பண்ணாதன்னு, இப்போ பாரு நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லியும் என் பொண்ணு மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, அவ என் பேச்சை கேட்பான்னு சொல்கிறாங்க. இதை பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்த சுரேகா என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் நம்ம அம்மா தானே நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நம்ம தீபக்கை வேண்டாம்னு சொன்னா அவங்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு போய் நிற்பாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சுந்தரவல்லி கிட்ட போய் அம்மா எனக்கு தீபக்கை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லியிருந்தாங்க. சுந்தரவல்லி எனக்கு தெரியும் சுரேகா, நீ என் பேச்சை மீற மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு தீபக் தான் என்னோட வருங்கால மருமகன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க. சுரேகா தீபக் கிட்ட கை நீட்டி இப்போ எனக்கு ரிங்கை போட்டு விடுங்கன்னு சொல்கிறாங்க. தீபக்கும் ரிங்கை போட்டு விடுறாரு. அர்ஜுன் யாருக்கும் தெரியாமல் சுரேகா வீட்டு சுவரில் ஏறி குதிச்சு சுரேகா வீட்டுக்குள்ளே வராரு. இப்படி அர்ஜுன் ஏறி குதிக்கிறத நந்தினி பார்த்துருந்தாங்க. அர்ஜுன் தீபக் சுரேகாவுக்கு டைமண்ட் ரிங் போட்டு விடுறத பார்த்துட்டு கண் கலங்கி போய் கையில் வச்சிருந்த லவ் லெட்டரை கீழே போடுறாரு. நந்தினி அர்ஜுனை பார்த்து திருடன்னு நினச்சிட்டு சூர்யா கிட்ட சொல்றதுக்கு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன சீரியல்லாம் நம்ம சேனல்ல போடலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.